கேக்குது ப்ரோ. ரைட். சரிங்களா? இன்னைக்கு நியூஸ் வந்து யூஎஸ்டிக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஜிடிபி இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நாளைக்குமே நல்ல ட்ரேடபிள் டே தான். ஆனால் எல்லாமே Hi என்ன Neil, how are you, man? அது Yes. முடிச்சார் Yes. டைம்ல. Nice. சரிங்களா? இது என்ன பண்ணிச்சுன்னா இந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணியிருக்குது. அப்படிங்கிற பட்சத்துக்கு இது இந்த பைசைட் லிக்விடிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ கட்டாயம் இதை ஃபெயில் பண்ணனால இங்கிருந்து உருவறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஏன் அப்படின்னா இந்த எஃப்இஜியை தொட்டு தான் அங்கே இறங்குச்சு. இங்கிருந்தே இவன் போய் என்ன பண்ணல, ஒரே முட்டா இந்த இஆர்எல்லாம் கலெக்ட் பண்ணலை. திருப்பி என்ன பண்ணுறான், இந்த எஃப்இஜியில் ரியாக்ட் ஆகிற மாதிரி ஆகி எகைன் இன்சைட் பார் போட்டு இந்த ஹையஸ்ட் ஸ்வீப் அடிச்சு ரிஜெக்ஷன் வைக்கிற மாதிரி வச்சான். பட் இது ட்ராப்பு. ஏன் ட்ராப்னா கொரிலேஷன் பேர்ஸில் வரல. அப்படிங்கிற பட்சத்துக்கு கை வைக்கக்கூடாது. ஏன்னா ஹீரோ யூஎஸ்டி ஒரு பக்கம் நின்று போட்டான், ஜிபிபி யூஎஸ்டி ஒரு சைடு நின்று போச்சு இல்லைங்களா? அப்போது இந்த பை சைடு லிக்விடிட்டி எடுக்க தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்குது. அப்போது கேள்வி என்னன்னா, இப்போ பயாஸை வச்சு கவுண்டர் பை பிடிக்கலாமா, இல்லை பை சைடு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாமா? பட்டன் பதில் சொல்லுங்க. பை சைடு பை லிக்விடிட்டி சைடு எடுக்க வெயிட் பண்ணா கிளியர் என்ட்ரி கிடைக்கும் ப்ரோ. ரைட். இப்போ பயாஸை வச்சு எடுக்கும்போது இன்ட்ராடேக்கான இன்னைக்கு டேவோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஏன்னா பயாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையோட புதன்கிழமை ஹையை கட் பண்ணி வச்சுருக்கிறான். அப்போ தாண்டி மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா அதை டார்கெட் பண்ணிக்கலாங்கிறது தான் ஐடியா பயாஸ் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு டேவோட ஹை, அதாவது நேற்று டேவோட ஹை தான் இன்ட்ராடேக்கான முதல் டார்கெட். அதை அச்சீவ் பண்ணிட்டான். அப்படிங்கும்போது 4 ஹவரில் போய் பைக்கான ரேஞ்சை பிடிச்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும். கவுண்டர் ட்ரேடை பிடிச்சிக்கிறதுனால இப்போ நீங்கள் 4 ஹவரில் போனாலும் 1 ஹவரில் போனாலும் கீழே இருக்கும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிற கீழே இது இப்போ மேலே இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி டேப் ஆகிருக்கிறான். மைன்யூட்டாக மிடியேட் ஆகிட்டு தான் மேலே ஏறி இருக்குது இல்லைங்களா? அப்போ எகைன் வந்து ஒரு ஸ்வீப் அடிக்கிறான் அப்படின்னா இதெல்லாம் கவுண்டர் பை. அப்போது இங்கேருந்து எகைனோ இல்லை இங்கே வந்து எகைனோ பண்ணும்போது எதை டார்கெட் பண்ணிக்கலாம், இந்த பை சைட் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலாம். என்னது இது, கவுண்டர் பையா ப்ரோட்ரெண்ட் பையா? கவுண்டர் பை. கவுண்டர் பை. இப்போ 4 ஹவரில் பார்க்கும்போது வீக்லியில் அடிப்பீங்க. வீக்லியோடது என்ன சொல்லுதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை தான் ப்ரைஸ் கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணிக்கிறான், ப்ரீவியஸ் வீக்கோட ஹையையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதையும் பார்த்துக்கணும். அப்போது வேகமாக கீழே இறங்கி வரக்கூடாது. பொறுமையாக அப்ரோச் இருந்துச்சுன்னா கவுண்டர் பை டிஎக்ஸ்பியில் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஹீரோ யூஎஸ்டி அப்படியே உல்ட்டாவாக இருக்குமா? என்ன பண்ணுகிறான், இந்த இம்பேலன்ஸை ஃபெயில் பண்ணி வச்சுட்டு இருக்குது. இந்த லோவை எடுக்க தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஏன் இந்த ரிஜெக்ஷன் ஃபெயில் ஆச்சு? யாருன்னா ஒருத்தருவாங்க பட்டுருவாங்க. இப்போ நிற்கிறேன். இம்பேலன்ஸில் நல்ல ரிஜெக்ஷன் தான். 1 ஹவரில் போகும்போது இது நல்ல பிரேக்கர் தான் வச்சிருந்துச்சு. ஏன் ஃபெயில் ஆச்சு? ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து பிரேக்கர் வைக்கல ப்ரோ. பிரேக்கர் வைக்கல. புரியுதுங்களா? கரெக்டு தானே? அதனால தான் அது ஃபெயிலாக இருக்குது. எத்தனை பேர் இந்த ட்ரேட் போட்டு சொல்லுவாங்க நீங்கள்? யாரும் போடலையா? ம் நான் போட்டேன் ப்ரோ. ரெண்டுமே நேத்து ஆப்போசிட் சைடு. எஸ்எல் வாங்கிட்டேன் ப்ரோ. நான் போட்டிருந்தேன் ப்ரோ. போடாதீங்க. அந்த கொரிலேஷன் பேரோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் ஈரோவில் கொடுத்துட்டு ஜிபிபியில் கொடுத்து ஏமாத்தினா, டிஎக்ஸ்வியில் கொடுத்துட்டு யூஎஸ்டி செஃப் கேடு இதிலெல்லாம் கொடுக்காம ஏமாத்தினா. புரியுதுங்களா? அது கொரிலேஷன் பேரை பார்த்து கரெக்டாக தான் போடணும். தப்பாக போட்டுக்கூடாது. புரியுதுங்களா? இப்போது டே பயா செல்லு இங்கேருந்து நான் 4 ஹவர் போகிறேன் அப்படின்னா நான் எதை பார்த்துக்கலாம், ஆர்டர் ஃப்ளோவோட சப்போர்ட் இருக்குது, ஆர்டர் ஃப்ளோவோட எஃப்இஜி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் பார்க்கலாம். புரியுதுங்களா? இது கவுண்டர் செல். புரியுதா? என்னது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கவுண்டர் செல்லாம் ப்ரோட்ரெண்ட் கவுண்டர் சரி. இனிமேல் பேசாமல் இருந்தாலும் பாட்டுக்குள்ள சொல்லுவேன். சரிங்களா? இன்னொன்று சேர்த்து பார்த்துங்க. ஜிபிபி யூஎஸ்டி வந்து என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். என்ன எடுத்துட்டான், எக்ஸ்டர்னலை எடுத்துட்டான். இப்போ எக்ஸ்டர்னலை எடுத்துட்டு வரும்போது இதுவே டைவர்ஜென்ஸ் ஆக்ட் ஆகுமா ஆகாது? ஆகிருக்குது அப்படின்னா இப்படி இந்த லோ கலெக்ட் பண்ணல அப்படின்னும்
இந்த லோவை இந்த லோ எடுத்திருக்கிறான் அப்படின்னும் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இது டைவர்ஜென்ஸ் வந்து பைக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பல்ஸாக மேலே ஏறி வரக்கூடாது. ஸோ இம்பல்ஸாக வராமல் பொறுமையாக ஏறி வருது அப்படின்னா இங்கேருந்து செல்லிங் பார்க்குறதோ வேலிட். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது வெறுமனே எஸ்எம்டி, எந்த கீழே டேப் ஆகாமல் இருக்குது. அப்போ இம்பல்ஸ் மூவோட இல்லாமல் இருக்குங்கிற பட்சத்தில் செல்லு பார்க்குறது தப்பு இல்லை, இது கவுண்டர் செல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. ஆர்டர் பேரிங் இல்லை தான் தலைவர, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? வேறு ஏதாவது கீரை இருந்தால் சொல்லுங்கள், ட்ரேடை பார்ப்போம். ஆர்டர் பேரிங் இருந்தால் ரிஸ்க்கை ஜாஸ்தி வைங்க, இல்லைன்னா கம்மியாக வைங்க. ஆர்டர் பேரிங் இருக்கிறதும் ஒர்க் ஆகும், இல்லாததும் வேலை செய்யும். அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது உங்கள் கடமை. புரியுதுங்களா? ஏயுடி யூஎஸ்டியுமே இதுக்குள்ளேயே நின்றுட்டான். ஸோ கன்சால்டேஷன் கேசஸில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தப்போ உங்களுக்கு என்எஸ்டியோட கிடைக்கல. நேற்று இதில் போய் லெகசி யாரெல்லாம் பார்த்தது? ஒரு பேரில் இப்படி நிற்கிது, இன்னொரு பேர் உல்ட்டாவாக தள்ளி இப்படி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இவன் செல்லுக்கு இருக்கிறான், இவன் பைக் இருக்கிறான்னு அர்த்தம். இவன் வந்து 1 ஹவரில் லோவை கட் பண்ணி செல்லுன்னு சொல்லும்போது இவன் பைன்னு சொன்னான்னா இதுவுமே கோளாறான டைரக்ஷன் தான். புரியுதுங்களா? அங்கேயும் போய் செல்லோ பையோ என்ட்ரி பார்த்துக்கிட்டு எவர்கிரீன் பார்க்குறேன் இது பார்க்குறேன்னு இருக்கக்கூடாது. ஏன் இந்த இடத்துல எஸ்எம்டிலாம் இருந்துச்சா இல்லையா? இப்போ இந்த லோவை இப்படி எடுக்காமல் டைவர்ஜென்ஸ் வந்து இருந்திருக்கும். அதே இதில் இந்த லோவை இப்படி எடுத்து டைவர்ஜென்ஸ் இருந்திருக்கும். ஏன் அந்த இடத்துல எவர்கிரீன் ஃபார்ம் ஆகல? கோரிலேட்டட் பேட் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. கோரிலேட்டட் பேர் ஆப்போசிட் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு எங்கே போய் பிரேக்கர் காட்டும்? கரெக்டாக தானே? அப்போ கொரிலேஷன் பேர் பிரேக்கரே வைக்கலன்னா அங்கே போய் லெகசி பார்த்தா மட்டும் என்ன வேலையை செய்ய போகுது? செய்யாதில்ல. புரியுதுங்களா? இப்போ இவனுமே செல்லில் தான் இருக்கிறான், லோ தூக்கிக்கிறான்னா ஓவரால் மொமெண்டம் பை தான். இவனையும் போய் 4 ஹவரில் வச்சு செல்லு பார்க்கறதுங்கிறது கவுண்டர் தான். நான் ஏன் ஏயுஜி வந்து ஹீரோ யூஎஸ்டி ஜிபி யூஎஸ்டியும் பார்த்துங்க, என்எஸ்டி யூஎஸ்டி ஏயுடி யூஎஸ்டி இப்படி கை வைக்காதீங்க, வேண்டாம். புரியுதுங்களா? யூஎஸ்டி கேடுமே பை செல் லிக்விடி தான் போகுது. ஸோ இதுலேயும் 4 ஹவரில் ரேஞ்ச் கிடச்சதுன்னா பையோ செல்லோ பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இம்பேலன்ஸ் கிடக்குது. 1 ஹவரோட 4 ஹவர் பார்த்துக்குங்க, கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். கரெக்டான இம்பேலன்ஸ் எதுங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இங்கேருந்து பை செட்டப்பு இந்த லிக்விடிட்டிஸையும் அடுத்த டார்கெட் பண்ணும். ஏதாவது கலெக்ட் பண்ண தான் பார்க்கும் நியூஸில். சரிங்களா? நாளைக்கு இதுவும் அதே தான். இங்கேருந்து செல் ஆஃப் ஆகுன்னு எதிர்பார்த்தோம், இந்த இடத்துக்குள்ள அவன் இல்லை. மேபி இவனை வாட்ச் பண்ணிக்கலாம். இவன் ஒரு வேளை நியூஸில் உங்களுக்கு இங்கிருந்தோ ரிவர்சல் சைன் வைக்கிறான் அப்படின்னா மேபி ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வரலாம். நீங்கள் இவனை போய் பை பார்க்க முடியாது, எனக்கு நிற்கிறது செல் சைடு இம்பேலன்ஸ் கூட. அவன் பிரேக் பண்ணிட்டான், இவன் பிரேக் பண்ணலை. அப்போது ஈவெண்ட்டில் போய் பை பார்த்துன்னு கூடாது. புரியுதுங்களா? DXY பைல இருக்குல்ல. அப்போ வராதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். கேள்வியிலேயே பதில் இருக்கா? இப்போ DXY பையில் இருக்குன்னா நான் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. DXY வந்து இந்த எக்ஸ்டர்னலுக்கு கிட்ட நிற்கிது. இப்போ எக்ஸ்டர்னலை எடுத்தா டைவர்ஜென்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? இந்த ஹையை கலெக்ட் பண்ண மாதிரி ஆகும். அப்படியே நீங்கள் இங்கே தூக்கிட்டு வந்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்? இந்த இம்பேலன்ஸை 100% ஸ்வீப் அடிக்கும்போது இப்படி ஃபார்ம் ஆவானா? ஆமா ஆகும். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணும்? ப்ரைஸு ரிவர்சல் சைன் வச்சதுன்னா இங்கே கலெக்ட் பண்ண தான் பார்க்கும். அப்போ பார்த்துங்க. ஓகே. இதுவும் அதே தான். உங்களுக்கு இது கையே வைக்காதீங்க, வேண்டாம் இப்போதைக்கு. இதுவுமே இதை ஹையை கலெக்ட் பண்ண தான் பார்க்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இது பண்ணும். ஏன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா சைனாவுக்கு வந்து 1 வாரம் லீவ் இல்லையா? நியூ இயருக்கு 1 வீக் சைனா மார்க்கெட் லீவ். அதனால் இப்போதைக்கு இது நகராது, இப்படியே தான் நிற்கும். அதனால் கண்டுக்காமல் விட்டுருங்க இவனை. இந்த ஹீரோ ஜேபிஒயில் மேபி டைவர்ஜென்ஸ் இருக்குது ஜிபிபி ஜேபிஓட. ஆனால் போகிறீங்கன்னா ரிஸ்க்கை கம்மியாக வச்சு போகணும். ஏன் அப்படின்னா ஜிபிபி ஜேபி வந்து இஆரில் கலெக்ட் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்? இஆரில் ஈக்குவல் லோ மாதிரி போட்டுது. மேபி வச்சானா ஒரு 0.5% ரிஸ்கில் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஜிபிபி ஜேபி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு இஆரில் கலெக்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அது பிளானு, ஆனால் ரிஜெக்ஷன் ப்ராப்பராக இல்லாதனால பிரேக்கர் கரெக்டான இடத்துல வரல. ஏன்னா பிரேக்கர் எங்கே மாட்டி போயிட்டான்னா இங்கே மாட்டிக்கிட்டான். அதனால் போட முடியாத சூழ்நிலை மாட்டியாச்சு. சிஸ்டம் மட்டும் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ஆக்டிவாக கீழே விழுந்துருங்க. சரிங்களா? அதனால் இது வந்துச்சுன்னா ஒரு 0.25% ரிஸ்கில் ட்ரை பண்ணலாம்.
மற்றபடி 0% 1/4% ட்ரை பண்ணலாம், மற்றபடி கை வைக்காதீங்க. ஓகே, அடுத்து இன்னொன்று, ஒரு இன்ட்ராடே செட்டப்புக்கு நச்சுன்னு ஒரு ட்ரேடு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 4/15 செட்டப்பு கோல்டு நியூயார்க் செஷனில் வந்துச்சுன்னா நல்ல ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும். இன்சைட் பாராக இருக்குது, இந்த இன்சைட் பார் லோவை எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற எஃபிஜியில் இருந்து உங்களுக்கு திரும்புதுன்னா 4/15 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்து பையிங் வந்து போடலாம். நல்ல பை, இன்ட்ராடேக்கான பை. புரியுதுங்களா? கோல்டு என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு? கன்சாலிடேஷன். ஈக்குவல் பை அண்ட் செல் ஆகிட்டு இருக்கா? ஒரு நாள் பை ஆகும், அடுத்த நாள் செல் ஆகும், இல்லை 2 நாள் செல் ஆகும், அடுத்த நாள் பை ஆகும். வேகமாக 100 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்கும், திருப்பி அதே 100 பாயிண்ட் ஏறி நிற்கிதா? ஆமா ப்ரோ, ஆமாம். அப்படிதான் இருக்கு. சம்மர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மார்ச் ஏப்ரல் ஜூன் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மே வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே புல் பேக் ஒரு புஷ் கொடுத்தாதான் உண்டு. கோல்டும் சரி சில்வரும் சரி. ரொம்ப இதுக்கு மேலே கரெக்ஷன் வரும், திருப்பி இந்த லோவெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி செல்லுகள்லாம் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? ப்ரோ யூரோ யூஎஸ்டி வந்து அந்த 1 வீக்கும் கீழே விழுறதுக்கு, டேலையும் கீழே விழுறதுக்கு எதுல வீக்கில் ப்ரோ? இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. இருங்க வரேன். கோல்டும் சில்வரும் இன்ட்ராடே செட்டப்புக்குமே மேக்ஸிமம் பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சில்வர் இன்ட்ராடே பண்ணாதீங்க, ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பை சைட் நின்றுக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக கோல்டை பொறுத்த வரைக்கும் பை செட்டப் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லை நான் எது கிடைச்சாலும் அடிப்பேன்னு அடிச்சிங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ப்ராஃபிட்டபிள் சோனுக்கு போக முடியாது. போச்சுங்க. ஏன்னா எல்லாருமே அதை பழகிருப்பீங்க. ஒரு எஸ்எல் வந்து உங்கள் கான்ஃபிடென்ட்டை உடைக்கும். சரிதானே? உண்மைதானே? உங்கள் உறுதித்தன்மையை உடைக்கும். உண்மையா இல்லையா? உண்மைதான் உண்மைதான். நான் ஒரு இது சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போது ஏ கேட்டகிரி பி கேட்டகிரின்னு வச்சுங்க. இந்த ஏ கேட்டகிரி இன்ட்ராடே பண்ணுறது, பி கேட்டகிரி நல்ல செட்டப்பை மட்டும், குவாலிட்டி செட்டப் மட்டும் எடுத்து ட்ரேட் பண்ணுறது. இந்த ஏ கேட்டகிரி என்ன பண்ணுன்னா டெய்லி ட்ரேடை நோக்கி போடுவாங்க. நார்மல், அது வந்து குற்றம் கிடையாது, நார்மல் தான். புரியுதுங்களா? இந்த என்ன பண்ணுவோம், டெய்லி செட்டப்ஸை நோக்கி நகருவாங்க. இவங்க மியூட்டில் போடுங்க பார்க்கலாம். 30 நாள் இருக்குது மார்க்கெட்டில், 2 சனி ஞாயிறு 4 8 கழிச்சிருங்க. மீதி 22 நாளில் 15 நாள் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வச்சா கூட 15 ட்ரேட் ஆச்சு. 15 ட்ரேடில் 2 ட்ரேடு ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு ட்ரேடு எஸ்எல் கொடுக்கும். அந்த ஒரு ட்ரேடு எஸ்எல் என்ன பண்ணுன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ண வைக்கும். 15 ட்ரேடு பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸில் 2% இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த பி கேட்டகிரி பொறுமையாக இருக்கும். 15 நாளாக மார்க்கெட்டை பிரிக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்த்து, செகண்ட் ஆஃப் மந்த்து நாளை கழிச்சிங்கன்னா அதே 22 நாள் தான். அந்த 22 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 11 நாள். இந்த 11 நாளில் ஒரு நல்ல செட்டப் கிடைக்குதா, இந்த 11 நாளில் ஒரு நல்ல செட்டப் கிடைக்குதான்னு 2 ட்ரேடை போடும். 2ல் 1 எஸ்எல் 1 டிபினா கூட 2% லாபத்தில் இருப்பாங்க, 2 டிபினா 4% லாபத்தில் இருப்பாங்க. இப்போ 15 ட்ரேடு பண்ணி 2% லாபத்தில் இருக்கிறது பெட்டரா, 2 ட்ரேடு பண்ணி 2%லையும் 4%லையும் இருக்கிறது பெட்டரா? கேட்டகரி பி தான். கேட்டகரி பி. ஓகே. இப்போ பியில் இருக்கிறவங்க இந்த பர்சன்டேஜ் 4% ரேட். இந்த பியில் இருக்கிறவங்க உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம். இந்த பியில் இருக்கிறவங்க இந்த பர்சன்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கணும். இந்த ஏல இருக்கிறவங்க இந்த பிக்கு எப்படி வரலாங்கிறத யோசிக்கணும். என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். புரியுதுங்களா? 3 வருஷம் மார்க்கெட்டில் சர்வே ஆகிருக்கிறேன். 1 வருஷம் விட்டுருங்க, ப்ளஸ் 4 வருஷம். இந்த 1 வருஷம் என்னன்னு தெரியாமல் இருந்தேன். இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இந்த ஏ கேட்டகரியில் இருக்கவங்க 100க்கு 110% சொல்லுவேன், அவங்க ப்ராஃபிட்டபிள் ஜோனில் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த 1 வருஷம் நான் இந்த ஏ கேட்டகரியில் தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இந்த பி கேட்டகரி. இதுதான் உங்களை லாபகரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது இதுதான். புரியுதுங்களா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேடர்ஸ் பண்ணுறது இதுதான். எலான் மஸ்க் வந்து குறையிறப்ப வாங்கி போட்டு வேடிக்கை பார்க்குறாரா, பிட்காயினில் உட்காந்து இன்ட்ராடே பண்ணியிருக்கிறாரா? வாங்கி போடுவாரு ப்ரோ. எலான் மஸ்க்கு அவர் கம்பெனியுமே அல்காரிதம் பேசிஸில் ட்ரேட் பண்ணும். எப்படி பண்ணும்னா 600 கோடியில் 600 கோடின்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அவன் வச்சிருக்கிறான் $1 ட்ரில்லியன் $1 மில்லியன் வச்சுருப்பான். நமக்கு 600 கோடியில்
என்ன பண்ணுவானுங்கன்னா 10% எடுப்பானு. 600 கோடியில 10% எவ்வளோ தருவார? 60 கோடியா? இந்த 600 கோடியில 540 கோடிய இந்த மாதிரி பி டைப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இதுல இருக்க 10% தான் அந்த இன்ட்ராடே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? திருப்பி சொல்றேன், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, இந்த ஏ கேட்டகரியில இருக்கிறவங்க லாபகரமா போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மாத்தி இப்படி வரணும். ட்ரேடை கம்மி பண்ணணும். மாசத்திலே 22 நாள் தான் இருக்குது. நம்ம 20 ட்ரேடு போடுறோம்னா தப்பு உங்க மேல. மார்க்கெட் தப்பு பண்ணாது, நீங்க தான் தப்பு பண்ணுவோம். நம்ம தான் தப்பு பண்ணுவோம். இதுல இருந்து இதுக்கு வாங்க. சம்பாதிக்கணும், அந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகணும், தொடர்ச்சியா தொடரணும் அப்படின்னா இதுதான் சரி. 2ங்கிறது 3ஆ கூட இருக்கலாம், தப்பு இல்லை. 3ங்கிறது 4ஆ கூட இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லா மாசமும் 2 வராது, எல்லா மாசமும் 3 வராது, ஒரு மாசம் வராமே இருக்கும். குபேந்திரன் ப்ரோ, அந்த மாசம் எத்தனை ட்ரேட் போட்டுக்கிறீங்க? எடுக்கிறீங்களா? தேஜஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எத்தனை ட்ரேட் போட்டுக்கிறீங்க? நான் 2 போட்டிருக்கேன் ப்ரோ, 2மே ஆஃப் ரிஸ்க். ஒன்று எஸ்எல், ஒன்று டிபியா, 2 டிபியா, என்ன மாதிரி கணக்கு? 2மே டிபி தான் ப்ரோ. ம் நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? ஜாலியா இல்ல ப்ரோ, பரவாயில்ல, முன்னோடே பரவாயில்லாம இருக்கு. ப்ரோ, நான் ஜாலியானா எப்படி கேட்குறேன்னா, செக்யூரா ஃபீல் பண்றீங்களா? ஒரு பாதுகாப்பா, ஓகே கரெக்டாக செக்யூர். தான், அவ்வளோதான். ஆமா ஆமா, அது நல்லா கான்ஃபிடென்ட்டா தான் எடுத்தேன், நல்லா சேஃபா தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதுதான். இது ஏற்றுக்கினாலும் ஒரு சில பேர் ஏற்றுப்பாங்க, ஒரு சில பேர் ஏற்றுக்கிறதுக்கு தாமதம் ஆகும். ஆனால் உண்மை இதுதான். சரிங்களா? இதில் எல்லாரும் இதில் இருப்போம். இதில் இருந்தால் இதில் வரணும். வேறு வழி கிடையாது. புரிஞ்சுதுங்களா? வேற எதுலேயும் பெருசாக என்ட்ரி இல்லை தவிர, நான் பர்சனலாக இன்னைக்கு கோல்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன். பண்ணணும்னா கோல்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. பிடிசிலாம் எப்படி இருக்கு bro? பிடிசி கொஞ்சம் கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கும்க்கா. அது வரும், ஆல்ட் சீசன் கொஞ்சம் வரும். நான் சொன்ன ஓ, மாதிரி எத்திஎம் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. 1700 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு ஓபி, இது ஒரு ஓபி. சரிங்களா? எங்கேருந்து ஒரு ஆல் டைம் கிரியேட் பண்ணிச்சோ ப்ரைஸ் அங்கனுக்குள்ளேயே வந்து நிற்கிது. மறுபடியும் வந்துருச்சு. கரெக்ட். வாங்கி போட்டு விட்டுருங்க. 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துக்கு விட்டுருங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைன்னா 10 வருஷத்துக்கு விட்டிங்கன்னா அன்னைக்கு இது பணக்காரங்களாம் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். புரியுது. தரல தலைவர், அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு புஷ் சத்தே இல்லையா? நவுத்த மாட்டேங்கிறானே பைக்கு. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு நவுத்துல இல்லை, அது செல்லு தான் வரும். சரிங்களா? ஜோனை உடச்சிட்டான். மேபி வரக்கூடிய டைமில் செல்லிங் வேணால் இந்த எஃபிஜிலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்லிங் வேணால் வாய்ப்பு இருக்குது. 5 to 1 வேணால் ஒரு ஸ்கேல்பை ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கோங்க. ஆல்ட் சீசன்ஸ் வரும். இது வாங்கிக்கோங்க, வாங்கி போடுங்க, என்னைக்குனாலும் பயன்படும். சரிங்களா? ஏன்னா இது திருப்பி சொல்கிறேன், இது இங்கேருந்து மறுபடியும் ஷூட்டை போய் ஒரு ஆல் டைம் போகுதுன்னா அது $8000 தான் போய் நிற்கும். ஏன்னா ஏற்கனவே 5000, அதான் 4955, $8000 தான் அது போய் நிற்கும். புரியுதுங்களா? அதனால் ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு விடுவாங்க, ஏன் $2000 இருந்தால் தான் வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது. $500 தான் இருக்குன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கு உண்டான லாபம் வரும். $1 காசு தான் தருவ. $1 $1 தான். அன்னைக்கு $1 எப்படி 110 ரூபா 120 ரூபாய்க்கு போகும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு. புரியுதுங்களா? ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஆகாது. 0 ஆனாதான் உங்களுக்கு இதாக போகுது. 0 ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. 99% ஆகாது. அந்த 1% வாய்ப்பு இருக்குது. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு காயினை ஹீரோவும் ஆக்க முடியும், ஒரு காயினை 0வாகவும் ஆக்க முடியும். புரியுதுங்களா? ஃபியூச்சர்ஸில் போய் வாங்கக்கூடாது. கௌதம் சொன்னார்னு வாங்கி போட்டேன், ஃபியூச்சர்ஸில் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. நான் ஸ்பாட்டில் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸில் வாங்கினீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. புரியுதுங்களா? அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது பிடிசியும் வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? 40K வருமா ப்ரோ பிடிசி? 40K கன்சால்டேஷன் போட்டு இந்த லோவை எகெயின் ஸ்வீப் அடிச்சு தான் நகர்த்தும். 40K வாய்ப்பு இருக்குது தலைவர், ஜாஸ்தி. 40னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச், இந்த 50 வரையும் வரும்.
புரியுதுங்களா? முதல்ல இந்த தூக்கிடுவான், கட்டாயம் தூக்குவான். 66ங்கிறது ஸ்வீப் அடிக்கும். அதையும் தாண்டலனா இப்படியே கொஞ்ச நாள் அரைச்சு இந்த எகைன் இந்த ஒரு ஏதாவது ஒரு மந்தோட லோவையோ ஒரு வீக்கோட லோவையோ ஸ்வீப் பண்ணி நிற்கும். இப்பயும் நான் கோல்டுல ஏன் நான் உங்களை பை பார்க்க சொல்றேன் அப்படின்னா காரணம் இல்லாமலாம் கிடையாது. அது வீக்கோட லோவை ஸ்வீப் அடிச்சு வந்து நிற்குது. புரியுதுங்களா? கரெக்டு தானே? ப்ரீவியஸ் வீக்கோட லோவை தானே ஸ்வீப் அடிச்சு தள்ளிட்டுக்கிறான். ஐய தூக்க பாசிபிலிட்டி ஜாஸ்திங்கிறனால தான் நான் 4 ஹவரில் பை பாருங்கன்னு சொல்கிறேன். வெறுமனே 4 ஹவர் வச்சு மட்டுமே சொல்ல மாட்டேன். ப்ரோ இது டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங்கா இருக்கு எப்படி ப்ரோ? டிஎக்ஸ்ஒய் கொஞ்சம் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரானே கேமரா கோல்டு வீக் ஆக மாட்டேன். அவ்வளோதான். கேமரா ஆன்ல தான் டான்ஸ் ஆட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடும் போகலாம். நல்லா போட்டு நானே போட்டு விட்றேன். ஏதோ டிஎக்ஸ்ஐ டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங் ஆயிட்டானே ஸோ கோல்டு வீக் ஆவானான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ராங் ஆயிட்டானாவா? அவங்கெல்லாம் அவ்வளோதுல என்ன. அதாவது 3 செல்லிங் கேண்டில் போட்டு ஒரு பையிங் கேண்டில் ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொன்னா கோல்டு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கும். புரியுதுங்களா? பெரிய டிராப்லாம் வராது. பெரிய புல்லிஷ் மூவ் இப்போதைக்கு வராது. இவனுங்க எதுவும் நோண்டாத வரைக்கும். சம்மர் சீசன் தலைவர் பெருசாக இவனுங்க எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் கண்ட்ரிஸ்க்கு இது அடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 மாசங்கிறது வெய்ய காலம். புரியுதுங்களா? தங்கம் வாங்குறதுங்கிறது கம்மியாயிடும். என்ன காரணம்னு சொல்லுங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க. தெரியல ப்ரோ. அலுப்ப காரணம் தான் உனக்கு. வெறும் சப்ப காரணம். கல்யாண வெயில்ல சீசன் சுத்த மாட்டாங்களோ? வேர்க்குமா? கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேர்க்குமா ப்ரோ? இல்ல ப்ரோ, நல்ல நாள் கம்மியா இருக்கோ அந்த மாதிரி. நல்ல நாள் ஹாலிடேஸா இருக்குமோ? நல்ல நாள் கம்மியா கல்யாணம் முடிஞ்சிச்சு ப்ரோ. கல்யாண நாள் கம்மியா இருக்கும். ஆடி மாசம் வந்துடும். இன்னொன்னு எல்லாம் மொட்டை வெயில்ல 10 பவுன் நகையை போட்டு நிக்க சொன்னா நிப்பீங்களா கழுத்துல? சரி, அதான் வாங்கி வைக்கிறதும் கழுத்துல போடுறது என்ன கழுத்தம் இருக்கு சம்பந்தம்? வாங்க மாட்டாங்க. வாங்கி வச்சுக்கோங்களா? பிசினஸ் நடக்காது. ஆ, நீங்க ஓகே. நீங்க விலை குறையணும்னு நினைப்பீங்க. இப்ப நான் நகை கடைக்காரன், நான் விலை குறையணும்னு நினைப்பேனா? கிடையாது கிடையாது. நீங்க இன்னைக்கு கோல்டு உங்களுக்கு வந்து ஒரு பவுன் 1,12,000 போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் 70,000 வாங்கியிருப்பேன் ஒரு பவுனு. நான் 1,12,000 வித்தா எனக்கு ஒரு பவுனுக்கு 35,000 லாபம் நிக்குது. அதை தான் நான் பார்ப்பேன். கோல்டு நீங்க ஓகே. பிளாக் மணியை விட கோல்டு பெரிய பிளாக் மார்க்கெட். அது பேசக்கூடாது. வேண்டாம் விடுங்க. என்னை மாட்டி விட்டுறாதீங்க. அதான் சொல்லுங்க. அது காமன் ரீசன்ஸ் அதுதான். சேல்ஸ் கம்மியாகும். சேல்ஸ் கம்மியாகும் போது பெரிய டிராப்புக்கு வந்து எந்த கடைக்காரங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது ஸ்டேபிளா நிக்கணும். அவ்வளவுதான். சின்ன ரீசன் தான். இம்பாக்ட் பெருசு. உண்மை அதுதான். அதாவது இது மட்டுமே காரணங்கிறது கிடையாது. இதுவும் ஒரு காரணம். அவ்வளவுதான். மோஸ்ட்லி வெக்கேஷன் போயிடுவாங்க ப்ரோ. புரியல என்னது? மோஸ்ட்லி வெக்கேஷன் வெளியே கிளம்பிடுவாங்க. அதர் கண்ட்ரிஸ்லாம் சுத்துறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க ஃபாரினர்ஸ். டிஃபரா கேக்குது. புரியுதுங்களா? என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன். வேலிடான ரீசன். இப்போ சொன்னது சப்பா காரணம். மார்ச் இயர்-எண்டா எல்லாம் கணக்கு காட்டணுமா? ஐடி ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணுமா? ஐடி ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ற மாசத்துல எவனாவது பிசினஸ் ஹெவியா ஆனா ஒத்துப்பானா? ஐடிங்கிறதே வருமானத்தை மறைச்சு டாக்ஸை மிச்சம் பண்ணதான். நல்ல பிசினஸ் ஹெவியா இருக்கும்போது அந்த மாசத்துல இயர்-எண்ட்ல போய் அந்த பேப்பர் எடுத்துரும் அந்த பேப்பர் எடுத்துருவான்னு பிடிச்சி நோண்டும். ஐடி ஃபீல்டு ஐடி சரிங்களா? இன்கம் டேக்ஸ். அப்போ போய் பிசினஸ் ஹெவியா பண்ணியிருக்க ஒரு பிசினஸ் மேன் வந்து ஒரு தொழிலாளர் வந்து விரும்புவாரா? மாட்டாரு. எல்லாம் காரணம் அதுதான். அடுத்த 10 வருஷத்துக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கணும்னா நீர் வாட்டர் ரிலேட்டட் கம்பெனி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நல்ல வருமானம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதெல்லாம் வாட்டர் ரிலேட்டட்ல வருதோ, எந்த கம்பெனிலாம் வாட்டர் ப்ரொடக்ஷன் பண்றானோ, எவனுக்கு குவான்டிட்டி அதிகமா இருக்குதோ அவனெல்லாம் பெரிய பூமான கம்பெனியா வரும் அடுத்த 10-15 வருஷத்துல. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா? என்ன தலைவர் அருண் ப்ரோ? என்னது இது? ஹீரோ யோசிச்சு யாரோ கேட்டீங்க. என்ன தலைவர் வீக்லி? ப்ரோ வீக்லி லெவல்லையும் இருக்கு, டே எஃப்ஜியும் இருக்கு. அது அந்த செல் சைட் லிக்விடிட்டி ஃபில் எடுங்க. பண்ணிட்டு 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன். எங்க கட்டாயம் எடுத்துட்டு தான் மேலே தள்ளுவோம்.
மேபி இது எடுத்ததுக்கப்புறம் வீக்லி ரிஜெக்ஷன் அடுத்த வாரம் வருதுன்னா அங்கேருந்து நல்ல ரேஞ்ச் கிடைச்சதுன்னா வீக்லேருந்து டே ரேஞ்ச் லாக்கு 4 ஹவர் ரேஞ்ச் லாக்குன்னு வேணால் போய் பார்த்துக்கலாமே தவிர 4 ஹவர்ல லெகசி பார்க்கலாம். ஆமாம். யூஎஸ்டி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல 7 ஆர்டர் பிளாக் அது பாருங்க இருக்காங்க இதில் கரெக்டா. ஹீரோஎஸ்டியில் டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து 7 out of 7 வரும். எந்த கலரு ஓபியா ஓபி இதுயா அது சொல்கிறேன். பண்றேன். அது வந்து கரெக்டாக பார்க்கலாம். இது என்ன ஓபி போடுவீங்க? ஹிட்டன் ஓபின்னு தான் போடணும். இல்ல கீழே இருக்கிறது வந்து ஆப்போசிட் கலர் ஓபி வருமா? கீழே இருக்கு. நீங்க வந்து ஸ்வீப் பண்ணிக்கலாம் அந்த கலர். இப்ப நிக்கிறதே ஒரு ஓவியில தான் bro இருக்கு, அது சொல்றாரு. இல்ல கீழே இருக்கிறது இல்ல. Boring. அது ஆப்போசிட் கலர் ஓபி. போரிங் கண்டர். இந்த மாதம் எத்தனை ட்ரேட் போட்டுக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். எத்தனை எதுவும் ட்ரேட்? பண்ணலாம் ப்ரோ. ஆ நான் எதுவும் பண்ணல. வேற 3 நிமிஷம் இருக்குது, பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் 2க்கு மேலே போட்டிருக்குது? நான் வந்து ஆறு கேட் மட்டும் ஒன்று போட்டேன். வேற எதுவும் பண்ணல. ஒரே ஒரு ட்ரேட் போட்டுக்கிறேன், சரிங்களா? கோல்டு வந்தால் இன்னைக்கு கோல்டு போடுவேன், அவ்வளோதான். சரிங்களா? கோல்ட்லேயுமே சில்வர் ஏதோ கீழே விட்டு டப் பண்ணிட்டான். கோல்டு வரமாட்டான் போலையா? என் தொப்புனே இருக்கு. ப்ரோ கோல்டு 1 ஹவர்ல ரேஞ்ச் லாக் ஆயிருக்கு, அது ஒர்க் ஆகுங்களா? ஒரே கன்சிடர் பண்ணி தருவது. ப்ரோ கோல்டு இதுக்கப்புறம் கீழே இறங்குமா ப்ரோ? கோல்டு கீழேயா? ஆமா ப்ரோ, நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இறங்குமா இதுக்கப்புறம்? பெருசாலாம் இருக்காது தலைவர். 100 பாயிண்ட் ஓகே இறங்கும், ப்ரோ. 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இறங்கும், 200 எவ்வளோ பாயிண்ட் இறக்குறானோ அவ்வளோ பாயிண்ட் ஏற்றிடுவான். ஓகே ப்ரோ. தெளிவாக போட்டுருந்தேன். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கிட்ட கன்சல்டேஷன் போட்டான். இது சரிங்களா? இங்கேயும் அதே தான். ஒரு 100-110 நாள் கிட்ட கன்சல்டேஷன் போட்டு தான் ஏறிச்சு. இதே சினாரியோ தான் திருப்பி பில்ட் ஆகும், குளோபலாக எதுவும் நியூஸ் வராத வரைக்கும். சரிங்களா? இப்படி போகும், இப்படி இறங்கும், இப்படி போகும், இப்படி இறங்கும், இப்படியே தான் போகும். ஆனால் ஒரு டைம் ஏற்றும் போதும் ஒரு ஹையை தாண்டி ஒரு ஹையை கிரியேட் பண்ணிட்டு தான் வருவான். லோவை தாண்டி வராது. அப்போ தான் இப்படியே ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு போகும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இங்கேருந்து இருக்கிறானா இந்த ஹையை தாண்டி இங்கே போகும், இந்த லோ கட் பண்ணிக்க மாட்டான். இங்கிருந்து இங்கே போவான், இந்த லோ கட் பண்ணியிருக்காது. இங்கிருந்து இங்கே போகும், இந்த லோ கட் பண்ணியிருக்காது. இங்கிருந்து இங்கே போகும், இந்த லோ கட் பண்ணியிருக்காது. சரி, இந்த லோ கட் பண்ணியிருக்காது. இப்படியே கொண்டு போவோம், ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி நகர்த்தும். புரியுதுங்களா? உல்டாவா மாறி நடக்குதுன்னா வேணா பாசிபிலிட்டி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு திருப்பி இந்த ரேஞ்ச் எல்லாம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ட்ரம்ப் எதுவும் வேலையை செய்யாத வரைக்கும். சம்பந்தமே இல்லாம டேக் பண்ணி நியூஸ் என்ன ப்ரோ அவ்வளவுதான் கேக்குறீங்களே. சில்வர் அப்படியே சில்வரும் அதே தான் தலைவர். சரிங்களா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கும் தெரியாது. நியூஸ்ல மூவ் இல்லைன்னா என்ன ப்ரோ நியூஸ்ல மூவே இல்லைங்கிறீங்க, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். சரிங்களா? வேணா ட்ரம்ப்போட ட்விட்டர்ல டேக் பண்ணி கேளுன்னு சொல்லுவோம். சேர்த்து வேற கட்டாயிரும். பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ப்ரோ.